உலகத்தோட எந்த மூலையா இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் இந்த ரெண்டு வார்த்தைய நிச்சயம் உச்சரிச்சிருப்பாங்க. ஒன்னு ஏர் பொல்யூஷன், இன்னொன்னு குளோபல் வார்மிங். இத பத்தி யோசிச்ச ஒருத்தர் தான் அரியலூர் மாவட்டம் உகந்தநாயக்கன் குடிக்காட்டை சேர்ந்த மேகநாதன். கடந்த 35 வருஷத்துக்கு மேலா மனுஷன் சைக்கிள் பயணம் தான். காரு பைக்குன்னு பறக்கிற காலத்துல சைக்கிள் சவாரியில இருக்கிற சுகமே தனிதான்னு காலரை தூக்கி விட்டு சொல்றாரு. சரி, சைக்கிள்ல அக்கம் பக்கம் இருக்கிற கொஞ்ச தூரம் போவாருன்னு பார்த்தா பாண்டி, டெல்லி, இமாலயான்னு அவரு பயணம் பண்ண ஊர்களை சொல்லி பிரமிக்க வைக்கிறாரு. 35 வருஷத்துல இவரோட சைக்கிள் சவாரி நிச்சயம் 1,00,000 கிலோமீட்டரை தாண்டி தான் இருக்கும். என் பேரு மேகநாதன். நான் அரியலூர் மாவட்டம் உகந்தநாயக்கன் குடிக்காடு. நான் 40 வருஷமா 8வது படிக்கல இருந்து நான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 40 வருஷமா சைக்கிள் ஓட்டுறேன். ஏன்னா குளோபல் வார்மிங், மாசு கட்டுப்பாடு, இந்த ட்ரபிள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவுங்கிற வகையில இது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். சைக்கிள் ஓட்டுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது இயற்கையோட ரசிச்சு இப்படி ஓட்டிட்டு போறது. ஏதாவது லாங் டூர் போகணுன்னா, யாத்திரை போகணுன்னாலும், புனித தலத்துக்கு போகணுன்னாலும் சைக்கிளில் போய் வர்றது உண்டு. இங்கேருந்து இமாலயாஸ் வரைக்கும் ஓட்டியிருக்கோம். டெல்லி ஓட்டியிருக்கோம், மதுரா ஓட்டியிருக்கோம், ஆக்ரா ஓட்டியிருக்கோம். சைக்கிளை நான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரதால எனக்கு இயற்கையான முறையில் ஆரோக்கியத்தில் நான் நல்லா சிறந்து விளங்குறேன். நமக்கு பிபிஎஸ் எதுவும் கிடையாது. நான் இப்போது ஆரோக்கியமாக இருக்கேன். மேலும் மேலும் சைக்கிள் பயணத்திலேயே தொடரலாம்னு இருக்கேன். சின்ன விஷயம்னா கூட நான் 22 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு 25 கிலோமீட்டர் அரியலூர் இருக்கு எங்கள் ஊர்ல இருந்து. அப்போ ஒரு சின்ன தேவைன்னா கூட நான் சைக்கிள்லேயே போய் சைக்கிள்லேயே வந்துக்குவேன். நான் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை பஸ்ஸுலாம். ஏன்னா எனக்கு சைக்கிளில் நினைச்ச நேரத்துக்கு எடுக்கும்போது போவேன். குறிப்பிட்ட நேரத்தில் போகிறதுக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டுக்கு வர்றதுக்கும் எனக்கு சைக்கிள் ஒரு பாசிபிலிட்டியாக நல்லா இருக்கு. அதனால நான் சைக்கிள் யூஸ் பண்ணுறேன். இயற்கைக்காக நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் பூமிக்கு பெரிய பெரிய நன்மையை தரலாம்னு சத்தமில்லாம சாதனை புரியும் மேகநாதனை நாம மனசார வாழ்த்தலாமே.